யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. அரசியலில் மிக சீரியஸாக தான் எந்நேரமுமே இருப்பாங்க. அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள், மந்திரியாக இருக்கக்கூடியவர்கள், பலவிதமான அமைச்சரவை பொறுப்புகளை அலங்கரித்து கொண்டிருந்தால் கூட அவங்க முள் மெத்தையில் உட்கார்ந்திருப்பது போலவும், முள் கிரீடத்தை தலையில் வைத்திருப்பது போலவும் இருக்கும். எந்நேரமும் அவங்களுக்கு கண்ணீரும் துன்பமும் அழுகை சத்தமும் ஓயாத அழுகுரலும் அவங்களுக்கு எப்பயும் இருக்கும். திடீர்னு அணை உடஞ்சி போயிடும், திடீர்னு புயல் வரும், எங்கேயாவது ஆக்சிடெண்ட் வந்துடும். இந்த மாதிரி செய்திகளெல்லாம் அவங்க கேட்டு கேட்டு அப்படியே புளிச்சு போய் மனசெல்லாம் மறத்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்கிறது, அடுத்த அதிகாரிகள் பிரச்சனைன்னு இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஆள்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே தீர்வு என்ன இருக்குன்னு தெரியுன்னா, தன்னை ஒரு மகிழ்வான ஒரு இடத்துல வச்சுக்கிறதுக்கு விரும்புவாங்க. மகிழ்வான இதம்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்கிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிச்சுக்கணும். நகைச்சுவையான இருக்கக்கூடிய காட்சிகளையும் நகைச்சுவை இருக்கக்கூடிய செய்திகளையும் தன்னை சுற்றி வச்சுக்கிடுவாங்க. அதுதான் இயல்பாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துக்காட்டுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ கலைஞர் பக்கத்தில் என்ன இருக்கக்கூடிய முக்கியமான தோழர் யார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சின்ன பிள்ளைய கூட சொல்லும், கட்சிக்காரங்களில் துரைமுருகன். ஆனால் துரைமுருகன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய என்டர்டெய்னராக இருப்பார். அவர் பேசுகிறதெல்லாம் சிரிப்பாக இருக்கும், என்னத்தையாவது அதிரடியாக பேசுவாப்பில், அப்படித்தான் இருக்கும். இப்போ ஜெயலலிதா அம்மா இருக்காங்கன்னா, ஜெயலலிதா அம்மா அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது யாரை கூட வச்சுருந்தாங்கன்னா, நெருக்கமான இடத்துல சசிகலா அம்மையார் கூட வச்சுருப்பாங்க. அப்போ தான் நம்ம செல்லூர் ராஜ் இது இருக்கு இல்லையா, தெர்மக்கோல் மாதிரி ஆளுகள்லாம் கையில் இருப்பாங்க. அது சசிகலா அவங்களுக்கு இருப்பாங்க. இப்படி எனக்கு தெரிந்த ஒரு முக்கியமான ஆளுமை, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர். அவங்களாம் ரொம்ப எந்நேரமும் போராட்டமும் களமுமா ஆர்ப்பாட்டமும் மறியல்னு மக்களுக்காகவே ரோட்டில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுங்க. அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது தன் உடன் பிறந்த இல்லை உடன் இருக்கக்கூடிய தோழர்களோடு பேசுவது பார்த்திங்கன்னா அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நான் சில படங்களை கூட நான் போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நான் கமெண்ட்ஸில் நான் போட்டு விட்றேன், அதை நீங்கள் பாருங்கள். அந்த படங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி இருக்கும். பாருங்கள், நீங்கள் கலைஞரோட கல்லறையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அப்படியே சிரித்த மாதிரி இருக்கும். எம்ஜிஆரோட பெரிய பிராண்டு படம் பார்த்திங்கன்னா கையில் வாட்சி தெரிகிற மாதிரி இருந்து மகிழ்வாக சிரித்த மாதிரி படம் இருக்கும். இங்கே ஜெயலலிதா அவர்களோட படம் பார்த்திங்கன்னா அப்படித்தான் சிரித்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் முதற்கொண்டு அந்தந்த கட்சி தலைவர்கள் முதற்கொண்டு அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த சிரிப்பு அவர்களுக்கு அபூர்வமானது. இதுதான் எம்ஜிஆருக்கும் உண்மையானது. அப்போது அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நேரம் ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ரொம்ப போகும்போது பார்த்திங்கன்னா, ரசிகர்களாக இருந்தவர்கள் தொண்டர்களாக மாறிடுவான். தொண்டர்களாக மாறின பிறகு அவங்களுக்கு தன் அபிமான நடிகராக பார்த்த ஒருத்தரை ஒரு பெரிய தலைவராக பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி சினிமாக்களில் பூக்களையும் பேப்பர்களையும் தூக்கி போட்டவங்களாம் இனிமேல் அவங்கள பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க அதிகார மையத்துக்கு போயிருப்பாங்க, சினிமாவில் நடிக்க முடியாது. அப்போ நேரில் பார்க்கும்போது அவங்க பக்கத்தில் கூட நெருங்க முடியாத ஒரு சூழல் தலைவர்களுக்கு வந்துடும். தலைவர்களும் ரசிகர்கள் பக்கத்தில் வர முடியாத ஒரு நிலைமையை அவங்க இடத்துல காண்றோம். அப்போது இதை சரி செய்கிறது என்னது அப்படிங்கிற லெவலில் பார்த்தீங்கன்னா, எப்பயும் இயல்பாக இருக்கக்கூடியவர்கள் இல்லைன்னா நம்ம கூடயே பயணித்தவர்களும் தள்ளி போயிடுவாங்க. அப்படி தள்ளி போகும்போது நடந்த அந்த சம்பவத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப முக்கியமான சம்பவம். எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் சைதை முத்துங்கிறவர். அவர் எம்ஜிஆர் மன்றத்தோட செயலாளராக அங்கே இருந்திருக்கார். சைதை தொகுதிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் மன்றத்தோட செயலாளர். நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கும்போது கூடுதலாக அவங்க கூட இருக்கக்கூடிய நேரம் அவங்களுக்கு அமையுது. இப்போ அவர் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு பிரச்சனையில் ஒரு சிக்கல் ஆயிடுது. இந்த பிரச்சனை எம்ஜிஆர் வரைக்கும் இந்த செய்தியை கொண்டு சேர்த்துடுறாங்க. சேர்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரையும் கூட்டி கலந்து பேசின பிறகு அவருடைய குற்றம், அதாவது குற்றம்னா கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் அப்படின்னு போது எம்ஜிஆருக்கு வேறு வழி இல்லாமல் கட்சியை விட்டு நீக்கிட்டார். யார்? அந்த சைதை முத்து பேரையோடு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு. இப்போ அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் இல்லாமல் அவர் இருக்க முடியாது, எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ நேராக எப்படா விடியும்னு காத்திருந்து நேரடியாக தோட்டத்துக்கு வந்துட்டார். தோட்டத்துக்கு அவர் உட்கார்றாரு. உட்காந்துட்டா அவரை உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. யார்? சைதை முத்துவத்தான் சொல்லி, மதுரை முத்து கிடையாது, சைதை முத்து. மதுரை முத்துக்கு கடந்த வாரம் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிலை திறந்து வச்சுருக்கிறாங்க பென்னிக்கு எதிராக. அதில் அதே இதுதான் இது. இப்போ அது கிடையாது, இது சைதை முத்துங்கிறவர். ஏன்னா பெயர் குழப்பம் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால் நான் சொல்கிறேன். இப்போது காலையில் இவர் என்ன செய்கிறாரு, எந்திரிச்சு நேராக ராமாவரம் தோட்டத்துக்கு போயிடுறாரு. தோட்டத்துக்கு உள்ளே போனால் அவ்வளவு நாள் அவரை மதித்து இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் யாருமே அன்னைக்குங்க அவரை உள்ளே விடலை.
உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவருக்கு உரிமை அதிகமாக இருக்குது. ஏன்னா மதுரமுத்து சொன்னேன் இல்லையா, சைதையில் இருக்கக்கூடிய சைதை துரைசாமி இன்றைக்கு கூட அவர் பேப்பரில் தலைப்புச் செய்தி, நேற்றையும் அவர் தான் தலைப்புச் செய்தி, ஆடிட்டர் குருமூர்த்தி கூட தைலாவரம் தோட்டத்தில் ராமதாஸை சந்தித்ததா. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐக்கானாக இருந்தவர்கள். அன்றைக்கி ஒரு சாதாரண மனிதர்கள், இன்றைக்கி அவங்க பெரிய இடத்துல இருக்கிறாங்க. அன்றைக்கி சாதாரண மனிதர்கள். அப்படிப்பட்ட ஆளுகளை மாதிரி ஒருத்தர் தான் அவர். அப்போ உரிமையாக எம்ஜிஆர் வீட்டுக்கு போய் அந்த இடத்துல உள்ளே போனோன்னே, எங்க நான் ஒன்றும் தலைவரை பார்க்குறதுக்கும் இடையூறு பண்ணுறதுக்கு நான் வரல, எனக்கு பசிக்கு வந்துட்டேன், நீங்கள் விடலை, நான் தோட்டத்துக்குள்ளே போய் நான் சாப்பிட போகிறேன்னாங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் இருந்தவர் இல்லையா, அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் தடுக்க முடியல. சாப்பிட போகிறேன்னு சொன்னவரை தடுத்தா ஒருவேளை எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது சிக்கலாயிரும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா வேறு வழியே இல்லாமல் அவரை உள்ளே விட்டாங்க. இப்போ உள்ளே போய் அவர் பொறுமையாக சாப்பிடுவார். எம்ஜிஆர் வார வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. பொறுமையாக அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் இத்தனை மணிக்கு வெளியே வருவாருங்கிற தெரிஞ்ச செய்தி வந்து கூட்டத்தோட கூட்டமாக வந்து நின்றுக்கிட்டார். இதுதான் மதிநுட்பம்னு சொல்கிறது. ரொம்ப நுட்பமான பாருங்களேன், ஒரு தொண்டருக்கும் ஒரு தலைவருக்கும் உள்ள பாண்ட் அது எவ்வளோ இதுன்னு பாருங்கள். அது எவ்வளோ ஒரு தலைவர் அதை எப்படி கேப்சர் பண்ணுறாரு, ஒரு தொண்டர் எப்படி தன்னுடைய செய்தியை கடத்துகிறான். ரொம்ப முக்கியமான செய்தி அது வந்து. இப்போ கூட்டத்தோட கூட்டமாக வந்து அந்த தோழர் வந்து நின்றுக்கிட்டு வந்த உடனே எம்ஜிஆர் வருகிற வழியில் அப்படியே நேராக வந்து பார்க்காரு. பார்த்த உடனே இந்த முகம் எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு இங்கே வாப்பான்னு சொல்லி கூப்பிடுதாரு. உன்னை கட்சியை விட்டு நீக்கியாச்சே, உன்னை அடிப்படை உறுப்பினர்களிருந்தும் கட்சிக்காரர்களிடம் உனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்று அண்ணா பத்திரிகையில் செய்தி வெளிவந்து விட்டது, நீ எப்படி நீங்கள் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்காரு. அப்போ நான் அப்போ அவர் சொல்கிறாரு, தலைவரே இந்த மாதிரி வந்து நீங்கள் கட்சியில் இருந்து தான் என்னை நீக்கியிருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லலை, அதனால் நான் அப்படித்தான் சாப்பிட வருவேன், இது எங்கள் தலைவரை பார்க்குறதுக்கு நான் வாரேன், நான் பசிக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன், என்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அதனால் நான் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லி முடிச்சிட்டார். சரி, அதோட முடிஞ்சதில்ல, போயிட்டார். சரி இவர் சொல்கிறான்னு சொன்ன உடனே பதிலுக்கு பதில் பேசுகிறவங்கள நீங்கள் சில வச்சுக்கோங்க, உயரமான இடங்கரங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து நெருக்கமாக இருக்கவங்க கூட கொஞ்சம் அன்னோன்யம் பேசுகிறது பிடிக்கும் சாதாரண மனிதர்களோட. எம்ஜிஆர் ரசனை மிக்கவர், ஒரு நடிகர் இல்லையா, எந்த இடத்துல எந்த காட்சி இருந்தால் இருக்குன்னு பாடல அவர் தெரிஞ்சு. ஆனால் இந்த தொண்டன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அப்படி ஃபிங்கர் டிப்பில் இருந்தவர். அடுத்த காணொலி அதை தான் நான் சொல்ல போகிறேன், எம்ஜிஆர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறதால. ஆனால் இந்த தொண்டனுக்கு அந்த மதிநுட்பம் இருக்குது. என்ன செய்யறாருன்னா, எம்ஜிஆர் காருக்குள்ளே போய் உட்கார்றாரு. காருக்குள்ளே போய் உட்கார்ந்த உடனே தலைவரே ஒரு நிமிஷம் இருக்காப்புல, கூட்டத்தில் அத்தனை பேர் எல்லாம் பார்த்துக்கிட்டு, குரல் தெரியும் இல்லையா, திரும்பி பார்க்காரு, என்னப்பா அப்படிங்கிற, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், ஒரே ஒரு நிமிஷம் சொல்லி சைதை முத்து. இதை பார்க்குற தோழர்கள் நிறையா பேருக்கு இந்த செய்திகள் தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிற செய்தி வந்து இப்போ சொன்ன உடனே சொல்கிறாரு, நீங்கள் வாட்டிக்கு என்ன அடிப்படை உறுப்பினர்லேருந்து கட்சியில் நீக்கிட்டீங்க, கட்சியை நீக்கினவங்க யாரும் இவருடன் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இருக்கிற சிக்கல் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும். உனக்கு என்னப்பா சிக்கல் இருக்குது, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. இப்போ நான் நேற்று நைட்டு நீங்கள் வாட்டிக்கு பேப்பரை பாட்டிங்க, நைட்டு வீட்டுக்கு போனேன், என் பொண்டாட்டி எனக்கு சோறு வைக்க மாட்டேன்ட்டா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. பொண்டாட்டி சோறு வைக்க மாட்டாங்க, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு. என் பிள்ளைய என் கூட பேச மாட்டேன்ட்டாங்க தெரியுமா, அம்மா அதுக்கு இதுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கேட்காரு. நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க அண்ணா பத்திரிக்கையில், என்ன எழுதியிருந்தேன் அப்படிங்க. கட்சி தோழர்கள் யாரும் இவரிடம் எந்தவித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருந்தீங்களா போடலையா, ஆமாம். அப்போ என் பொண்டாட்டி என் கூட தொடர்புக்கு வர மாட்டேங்க, சோறு வைக்க மாட்டேங்க, என் பிள்ளைய பேச மாட்டேங்க, நான் என்ன செய்கிறது சொல்லுங்கன்னு. இப்போது எம்ஜிஆர் பலவிதமான நகைச்சுவை, நாகேஷ், சந்திரபாபு, டனால், தங்கவேலு அப்படின்னு எத்தனையோ பேர் நகைச்சுவையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. சீரியஸாக வந்து ஒரு என் பொண்டாட்டி என் கூட எந்த தொடர்புக்கு வர மாட்டாங்க, நான் என்ன செய்கிறதுன்னு கேள்வி கேட்ட உடனே அடுத்த கதவை திறந்துக்கிட்டு வாயை பொத்திக்கி சிரித்த மாதிரியே ராமவரம் தோட்டத்துக்குள்ளே ஓடிட்டார். சொன்ன பதில் அதை எப்படி சொல்லியிருக்காருன்னா, சீரியஸாக சொல்லியிருக்காப்புல, நின்று சீரியஸாக பேசி, என்ன எனக்கு சொல்லிட்டு போங்க, என்னென்னு என்ன சொல்லாமல் போகிறீங்கன்னு வடிவேலு கேட்குற மாதிரியே கேட்டிருக்கோடனே உள்ளே போயிட்டு குலுங்கி சிரித்து கண்ணு வலி கண்ணீர் வந்து அதுக்கு பிறகு அவனை கூப்பிடியாங்காரு. கூப்பிட்ட உடனே அப்பையும் போய் எனக்கு ஒரு பைசல் பண்ணிட்டு போங்கிற மாதிரி பைசல் பண்ண சொல்கிறாரு. பைசல் ஏய் அப்படின்னு பத்திரிக்கை, தாய் பத்திரிக்கையும் அண்ணா பத்திரிக்கையும் நிரூபிப்பவர்களை கூப்பிட்டு வர சொல்கிறார். அப்போ ரெண்டும் ஒன்றோட அந்த செய்தி ஆசிரியர் இருந்தாராம். கூப்பிட்டு இங்கே வாப்பான்னு சொல்லி, இவரை இன்று முதல் கட்சியில் தொடர்கிறார், கட்சியில் உறுப்பினர்கள் இவரோடு தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத குறிப்பாக போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி போட்ட உடனே இவன் சொல்லியிருக்கான் அந்த பத்திரிகை செய்தியாளர்கிட்ட, அதில் அம்புக்குறி போட்டு விடுங்கன்னு இருக்காப்புல. போட்டு விடனே தோளில் தட்டிட்டு,
இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைகளில் நீ வரக்கூடாது, வைக்கக்கூடாது, இருக்கிறத சரியாக பார்த்துக்கின்ற உடனே வழக்கம் போல் செய்கிறது தானே, சல்யூட்டு போட்டு அடிச்சுட்டு போயிடணும். காருக்குள்ளே ஏறி வெளியில் போய் முடிஞ்ச வரைக்கும் அன்று இரவு அவருக்கு ஃபோன் வருது. அவர் டியூட்டிக்கு போயிட்டார். அன்னைக்கு இரவு ஃபோன் வருது. எம்ஜிஆரோட உதவியாளர் அவருக்கு ஃபோன் போட்டிருக்கார். ஏய் முத்து எங்கேயா இருக்க? இந்த மாதிரி. என்னண்ணே? இந்த மாதிரி வாயா, உன்னை தலைவர் வர சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே முதல் நாள் இரவு வந்து அவர் ஒரு வெள்ளச்சேத பிரச்சனையில் வந்து பயங்கரமான டென்ஷனில் இருந்திருக்கிறார். அந்த காவிரி பிரச்சனைகளில், தனிநீர் பிரச்சனைகளில் பெருசாக இருந்திருக்கிறார். அந்த இது மனசில் வந்து அவருக்கு எதுவுமே தோணலையா. இவன் பேசின ஒரு பேச்சில் ஒரு தீர்வு கிடச்சிருக்குது. அந்த தீர்வை தான் மறுநாள் அவர் கர்நாடகத்துக்கு கொண்டு போகிறார். நான் பச்சை குத்துறது விஷயமாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், ரிலீஸ் ஆக போகுது. அது வீடியோ பேச போகிறேன். அந்த இதில் வந்து அப்போது அந்த செய்தியை, ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இவர் சாப்பிட்ற அந்த செய்தியை கேட்டு ஒரு மனசில் ஒன்று ஓடுது. நேற்று நீ பேசினதும் நீ சொன்ன பதிலையும் கேட்டு தலைவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்ப்பா. உன்னோட பேச்சிலேருந்து ஒரு செய்தி எடுத்திருக்கார், தலைவர் நாளைக்கு பெங்களூர் போகிறாரு அப்படிங்கிற செய்தியை சொல்லி அன்றைக்கி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார்னு சொல்லி முத்துவுக்கும் கட்சியில் சேர்ந்த அந்த தோழருக்கும் முதலமைச்சர் அரங்கத்திலிருந்து, அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அலுவலகத்திலிருந்து அந்த தோழருக்கு நன்றி சொல்லி பேசினாங்க. மறுநாள் அவர் வீட்டிற்கு தொடர்பு வந்தது. என்ன தொடர்பு வந்ததுன்னா, இன்று முதல் மதுரை முத்து, எனக்கே மதுரை முத்துன்னு வருது பாருங்கள், சைதை முத்து அவர்கள் கட்சியில் தொடர்ந்து பணியாற்றுவார். விலகி கொண்ட அத்தனை தோழர்களும் அவரோடு தொடர்பில் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த செய்தி பாக்ஸு செய்தியாக வந்ததை கூட்டி எல்லார்ட்டையும் காட்டி முடித்தாருங்கிற சொல்கிறேன். அதாவது ஒரு தலைவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா, அந்த குடும்பத்தில் இதில் வந்து என்ன தான் நீங்கள் தலைவர்களை எளிமையாக 2 விஷயம் இருக்குது தோழர்களே. இல்லை, தலைவர் ஒருத்தர் நெருக்கமாக போய் அவங்கள சந்திக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. 2வது, ஒரு தலைவர் வந்து தொண்டனோட கேப்சர் பண்ணுறாரு பாருங்க, அவருடைய பாண்ட் பண்ணுறாங்க பாருங்க, கரெக்டாக பிடிச்சி அவன் சூழலை அப்படியே உள்வாங்கி அதை ஆதரிக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமானது தோழர். அதனால தான் நம்ம சினிமாவுக்கு போகிறோம், அதனால தான் நம்ம பார்க்குக்கு போகிறோம், என்டர்டெயின்மெண்ட்டு, அதனால தான் நம்ம வந்து செல்லுகளில், இணையங்களில் நம்ம வேலைகள் பார்க்குறோம்ல. இது மாதிரி தலைவர்களுக்கும் தேவை. அப்படியெல்லாம் ரசிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தொண்டர்களும் இருந்தார்கள். அதைத்தான் நான் யூனிவர்சல் பதிவு செய்திருக்கிறேன் தோழர்களே. நன்றி தோழர், வணக்கம்.